திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. கிளாசிக் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி ஆகியோருக்கு தனது இசையின் மூலம் பல வெற்றிகளை கொடுத்தவர் MS விஸ்வநாதன். அதேபோல ஒரே நேரத்தில் எம்ஜிஆர், சிவாஜி படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். இதில் எம்ஜிஆரின் ஒளிவிளக்கு மற்றும் சிவாஜியின் லக்ஷ்மி கல்யாணம் ஆகிய படங்களுக்கு ஒரே நேரத்தில் இசையமைத்த போது நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்துள்ளார். 1968ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம்தான் ஒளிவிளக்கு. இந்த படத்திற்கு இசையமைத்த போது டியூன் ரெடி பண்ணி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போக லேட் ஆகிவிட்டது. பாடலாசிரியர் வாலி முன்பே சென்று விட்டார். அப்போது ஒளிவிளக்கு ஷூட்டிங்கில் இருந்த எம்ஜிஆர் வாலியை அழைத்து, விஸ்வநாதன் என்ன பண்ணிட்டு இருக்கான், டியூன் ரெடி பண்ணிட்டானா, பாட்டு ரெடியா என்று கேட்க, தைரியமாக சொல், நீ மனிதன் தானா என்று கூறிவிட்டார். இதை கேட்ட எம்ஜிஆர் பாடல் வரி அருமையாக இருக்கிறதே என்று பாராட்டியுள்ளார். அதன் பிறகு நான் போனபோது வாலி அந்த பாடலை என்னிடம் சொன்னார். அந்த பாடல் வரியை கேட்ட நான், எனக்கு பிடிக்கவில்லை, வரியை மாத்துங்க என்று சொன்னேன். ஆனால் எம்ஜிஆர் பிடித்துவிட்டது என்று சொன்னார். அதனால் மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். கடைசி வரை நான் இந்த பாட்டுக்கு ஒப்புக்கொள்ளவே இல்லை. கடைசியில் இந்த பாட்டு தான் அந்த படத்தில் வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த பாட்டை நான் வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம், சிவாஜியின் லக்ஷ்மி கல்யாணம் படத்தில் யாரடா மனிதன் இங்கே என்று ஒரு பாடல் இருக்கிறது. 2 படங்களுக்கும் நான் தான் மியூசிக். 2 பாடல்களுக்கும் TMS தான் பாடுகிறார். முதலில் சிவாஜி படத்தில் பாடிவிட்டார், அடுத்து இந்த படத்தில் பாட வேண்டும். இதில் சிவாஜியின் லக்ஷ்மி கல்யாணம் படத்தை கண்ணதாசன் தயாரித்து யாரடா மனிதன் இங்கே என்ற பாடலையும் அவர் எழுதியிருந்தார். நான் அவரிடம் போய் பாடலை மாற்றி தருமாறு கேட்டேன். அவரும் முடியாது என்று சொல்லிவிட்டார். அவரது காலில் விழுந்து கூட கேட்டேன். ஆனால் பாடல் பதிவு செய்யப்பட்டு எல்லாம் முடிந்துவிட்டது, இனி எப்படி மாற்ற முடியாது என்று கண்ணதாசன் சொல்லிவிட்டார். இதனிடையே நான் தைரியமாக சொல், நீ மனிதன் தானா என்ற பாடலை வேண்டாம் என்று சொன்னது ஏன் என்று எம்ஜிஆர் என்னை அழைத்து கேட்டார். அப்போது அவரிடம் லக்ஷ்மி கல்யாணம் படம் பற்றி சொன்னேன். அதை கேட்ட எம்ஜிஆர், இதை பற்றி யார் உன்னிடம் கேட்டாலும் என்னை சொல், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு 2 படங்களும் வெளியாகி பாடல்கள் நல்ல வரவேற்பு பெற்றது என்று MSV ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.